நம்மளை சுற்றி எல்லாருமே கவலையில் தாங்க இருக்காங்க. இதில் நம்ம கவலையும் சேர்த்து அவங்க மண்டையில் ஏற்றணுமா? யோசிச்சு பாருங்கள். ஒன்றுமே நீங்கள் பண்ண வேணாங்க. உங்களுக்கு எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, வெளியில் போய் ஒரு 4 பேரை பார்க்கும்போது சிரித்த முகத்தோடு பேசி சிரித்த முகத்தோடு ஹேண்டில் பண்ணுங்கண்ணே. அவங்களுக்கு எவ்வளோ ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, உங்கள் சிரித்த முகத்தை பார்க்கும்போது அதில் 2 பேர் நமக்கு கிடைக்காத சந்தோஷத்தை கடவுள் அவனுக்கு கொடுத்துருக்காரு, அதுக்கு நன்றின்னு சொல்ல 2 பேர் இருப்பாங்க. 2 பேர் பொறாமல் பிடிப்பாங்க. நம்ம கஷ்டப்படுறோம், இவன் சந்தோஷமாக இருக்கான் அப்படின்னு. ஸோ ஏதோ ஒரு வகையில் உங்கள் சிரிப்பு அவங்கள பாதிக்கும். ஸோ அது பாசிட்டிவாக முடியலாம், நெகட்டிவாக முடியலாம், என்ன வேணாலும் இருந்துட்டு போட்டோம். அவங்களுக்குன்னு ஒரு எனர்ஜி கொடுக்கறதுக்கு, அந்த பிரச்சனையை தாண்டி வேறு ஒரு விஷயத்தை யோசிக்கிறதுக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்குறோம்ல, அது ரொம்ப பெரிய விஷயங்க. உங்கள் சிரித்த முகத்தோட உங்களையும் பாசிட்டிவ் வச்சுட்டு மற்றவங்களும் அவங்க பிரச்சனைகளை மறந்து உங்கள் சிரிப்பை பார்த்து சந்தோஷப்படுற அளவுக்கு அந்த சூழ்நிலையை மாற்றி கொடுங்க. நிஜமாவே சூப்பராக இருக்குங்க அந்த சூழ்நிலை. இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் குழந்தைங்கள சொல்லலாம். எந்த குழந்தைங்களையாவது பார்க்கும்போது நம்ம முகத்தில் சிரிப்பு இல்லாமல் இருந்திருக்கா? அதுங்க எந்த பிரச்சனையும் இல்லாமல், எதை பற்றி யோசிக்காமல் அது சுட்டித்தனமாக விளையாண்டுட்டு இருக்கிறத பார்க்கும்போது அரை செகண்ட் நம்ம பிரச்சனை எல்லாமே மறந்து நம்மளை மீறி அந்த குழந்தைங்க கூட விளையாண்டு சிரித்து ஹாப்பியாக இருக்க ஆரம்பிச்சிருவோம். அந்த மாதிரி நம்மளை சுற்றி இருக்கிறவங்களையும் நம்மளும் ஹாப்பியாக இருக்க முயற்சி பண்ணலாமே. நம்ம அதுக்காக வேறு எந்த செலவும் பண்ண போகிறதில்ல, எதுவும் பண்ண போகிறதில்ல. நம்ம வீட்டுக்குள்ளே இருக்க பிரச்சனையை வெளியே கொண்டு போகும்போது அவங்க முன்னாடி சிரித்து நம்மளை ஏமாற்ற போகிறோம், அவ்வளோதான். அது ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நீங்களே பாசிட்டிவாக சிரிக்கணுங்கிற ஒரு மைண்ட் ப்ராசஸும் உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடும். ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் இருக்கும். உங்கள் எல்லா பிரச்சனைக்கும் திடீர் தீர்வுகளும் கூட கொடுக்காத வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். டேக் கேர்.